இவங்க ஒரு ஆக்டரு. ட்ரெஸ் இந்த இடத்துல ஒரு ஓப்பன் வச்சிருக்காங்க. அதுல லைட்டா ஒரு நெட் வச்சிருந்தா ஓகேவா இருந்திருக்கும். பட் ஒரு மாடர்ன் ஒரு ஆக்டர் அப்படின்னா இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும்னு அவங்கள கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இல்லைன்னா எந்த சட்டமும் கல்வெட்டு எல்லாம் எழுதல. ஓகே, அந்த காலத்துல ஒரு நாடக மேடையில ஆரம்பிச்சது. அந்த காலத்துல உள்ள படங்கள்லாம் சினிமாக்கள் வந்து கிளாமர் கிடையாது. ஃபேமிலியோட பார்க்கலாம். இன்னைக்கெல்லாம் அக்கா, அண்ணன், தம்பி எல்லாம் படத்துக்கு போனா அண்ணன் ஒரு பக்கம் திரும்பணும், தங்கச்சி ஒரு பக்கம் திரும்பிக்கணும். அது பாக்யராஜாரே அது படத்துல எடுத்திருப்பாரு. இப்போ இவங்க என்னன்னா அந்த Dress போட்டிருக்காங்க. ஆனா அவங்களும் ஒரு பெண் தான்ல. எல்லாம் செல்ஃபி எடுக்க வந்தவங்க இடத்துல எல்லாம் இப்ப 2வது போட்டோ போடுறேன் இப்படி மறைச்சிருக்காங்க. நிறைய இடத்துல குனியும் பொழுது நிக்கும் பொழுதுலாம் அந்த வீடியோ ஃபுல்லாவே கையால மறைச்சிருக்காங்க. சோ அவங்களே வந்து ஒரு அன்ஈஸியா தான் ஃபீல் பண்றாங்க அந்த Dress. அது அவங்க சூஸ் பண்ணாங்கங்கிறத விட இருப்பாங்கல்ல அவங்களுக்கு ட்ரெஸ் சூஸ் பண்ண, அவங்க பண்ணிருப்பாங்களா இருக்கும் மேபி. பட் என்னன்னா, நீங்க ஒரு சினிமால மாடர்ன் ட்ரெஸ் போறீங்களா, தாராளமா போடுங்க, மக்கள் ரசிப்பாங்க, குறைலாம் சொல்ல மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு அட மச்சான் உள்ள மச்சான் நான் புது வித ரகம் அந்த பாட்டுல 3 ஹீரோயின் வந்து அப்புறம் பாக்யராஜ் சார் அதுல வந்து கிளாமர் இருக்கும். கிளாமரை நோட் பண்ணுவாங்க, செட்டு நோட் பண்ணுவாங்க, பிளஸ் வந்து காஸ்டியூம்ஸ், அப்புறம் டான்சிங், மியூசிக், சாங்ஸ், லிரிக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் அடங்குனதுதான் ஒரு சாங்ஸ். சோ வந்து மக்கள் கிளாமரை மட்டும் பார்க்காம எல்லாத்தையுமே ரசிச்சு இந்த பாட்டு நல்லா இருக்குன்னு தான் சொல்லிருப்பாங்க. சோ வந்து நீங்க மாடர்ன் ட்ரெஸ் போறதுனால நீங்க ஏன் அப்படி போறீங்க எல்லாம் கேட்க போறது கிடையாது. பட் இந்த பெண்களுக்கு மார்பு மட்டும் இங்க பெருசா கொடுத்ததுனால அதை நோக்கியே தான் இந்த குறை சொல்றவங்க எல்லாம் அதை பத்தியே தானே பேசிட்டு இருக்காங்க. ஆண்களுக்கு அது இல்ல. அதனால அவங்க வந்து வெறும் பனியனே போடாமலாம் நிறைய பேர் டிஷர்ட் வீடியோ போடுறாங்க, வெறும் லுங்கியை மட்டும் கட்டிக்கிட்டு. அவங்கள பேச மாட்டாங்க. நம்ம செஸ்ட் பெண்களுக்கு இங்க கொடுத்துட்டாங்க பாத்தீங்களா. அதனால இப்ப நமக்கு இந்த இடத்துல செஸ்ட் இல்லைன்னா நம்மளும் ட்ரெஸ் போடாம சும்மா கீழே மட்டும் போட்டுக்கிட்டே வீடியோ போடலாம். அது இந்த இடத்துல ஒரு குழந்தைய தாய்மையை உருவாக்க, குழந்தைய உருவாக்க, ஒரு உயிரை உருவாக்க கடவுள் இந்த இடத்துல கொடுத்ததுனால அதை பத்தியே பேசுவோம். சோ நான் இப்ப இந்த ட்ரெஸ் போட்டது சரியா, நான் சரியில்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஓகே, அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போட்டுவாங்க. அப்புறம் அந்த இசை வெளியீட்டு விழான்னு சொல்லுவீங்களா, அதுக்கு போட்டுவாங்க. அப்புறம் மூவில நல்லாவே கிளாமர் காமிச்சு நடிங்க, தப்பு இல்ல. ஏன்னா வந்து ஆடை இதுக்கு கீழே குறைய கூடாதுன்னு சினிமாவில எப்போ கவர்ச்சி ஆரம்பிச்சதோ அன்னைக்கே ஒரு சட்டம் கொண்டு வந்தா இவ்வளவு கிளாமர் தமிழ்நாட்டுல இருந்திருக்காது. 2வது, இன்னைக்கு எல்லாருமே வெஸ்டர்னா இருந்தாலும் அதாவது ஒரு இப்ப நான் வெஸ்டர்ன் ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். இப்ப இதுல ஏதாவது கிளாமர் இருக்கா? எதாவது என் மார்பகம் தனியா இத்தனை இன்ச்சு இத்தனை பெருசு இவ்வளவு பெரிய கப்புல தான் நான் பிரா போடுறேன்னு நீங்க ஏதாவது அடையாளப்படுத்தி காமிக்கிறா? சோ இந்த மாதிரி இருந்திருக்குமே தவிர கண்ணை கூசுற அளவுக்கு இருந்திருக்காது. இது ஆரம்பத்திலே தடுத்திருக்கணும். பட் இவங்க அந்த ட்ரெஸ் போட்டிருந்தாலுமே எல்லா இடத்துலயும் கை வச்சு மறைச்சிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த விளக்கேத்துறீங்கல்ல, அதாவது கடை ஓப்பனிங், ரிப்பன் கட் பண்றது, விளக்கேத்துறது, நீங்க ட்ரெண்டிங்ல இருக்கீங்கன்னு தான் உங்களை கூப்பிடுறாங்க. ஆனா நீங்க மனசுக்குள்ள விளக்கேத்தும் போது கடவுளே நம்ம விளக்கேத்துறோம், நம்ம ரிப்பன் கட் பண்றோம், இந்த கடையில நல்லபடியா சேல்ஸ் ஆகணும், அப்பதான் நாளை பின்ன பரவாயில்ல அந்த நடிகை ட்ரெண்டிங்காக கூப்பிட்டாலும் நல்லா சேல்ஸ் ஆகுது, அவங்க தான் ரிப்பன் கட் பண்ணாங்கன்ற ஒரு திருப்தி, சாட்டிஸ்பேக்ஷன் உங்களுக்கும் இருக்கும் அவங்களுக்கும் இருக்கு. ரைட்டா? சோ அதனால இந்த மாதிரி விளக்கேத்துற விசேஷங்களுக்கு கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டு ட்ரெடிஷனல்லயே சாரிலேயே மாடர்ன் சாரீஸ் இருக்கு, வெஸ்டர்ன் சாரீஸ் டிசைன் எல்லாம் இருக்கு, ஆஃப் சாரிலயும் இருக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு வாங்க. எதுக்குன்னா நீங்களே இந்த ட்ரெஸ் போட்டுட்டு உங்களுக்கே அன்கம்ஃபர்டபுளா இருக்கனால தான் கையை வச்சு மறைக்கிறீங்க. வேற ஒண்ணும் நான் சொல்லப்பா. உடனே வந்து கிளாமரா வீடியோ போடுறவங்க எல்லாம் ஏறிட்டு வந்துடாதீங்க. அதாவது விளக்கேத்துற விசேஷங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சாரியில வாங்க, வேற ஒன்னும் இல்ல. இப்ப இந்த வீடியோவை விஜய் கௌஷி தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி பொது இடங்களுக்கு போகும்போது மார்பகத்தை காட்டுற மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போயிருக்காங்க. அந்த ட்ரெஸ் அவங்களுக்கே கம்ஃபர்டபுளா இல்லை. செல்ஃபி எடுக்கும்போது அவங்க மார்பகத்தை மறைச்சிக்கிட்டு தான் செல்ஃபி எடுக்கிறாங்க. அப்போ கம்ஃபர்டபுளா இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு பேசி இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேப்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், மாடல் ட்ரெஸ் கிளாமரை போட வேணாம்னு நான் சொல்ல வரல. இந்த விளக்கு ஏற்றுற ஃபங்க்ஷனுக்கு ரிப்பன் கட் பண்ணுற கடை ஓப்பனிங் இந்த மாதிரி இடங்களுக்கு மட்டும் நம்ம தமிழ் கலாச்சார உடைய இப்பயே எவ்வளோ மாடலாக இருக்குது. சாரிலையும் மாடலாக இருக்குது, கவுன் மாடலாக இருக்குது, அம்பர்லா சுடிதார், மதுபாலா சுடிதார் எல்லாம் மாடலாக இருக்குது. அந்த மாதிரி போட்டுட்டு வாங்க. நிறைய நடிகைகள் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரிச்சிருக்காங்க, ஆதரவு கொடுத்து இருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி இடங்களுக்கு மட்டும் ஆடை அணிந்து கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். இப்போ இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு, ஆனால் அதில் கொஞ்சம் நெட் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த விளக்கு ஏத்துற விழாவுக்கு மட்டும் கொஞ்சம் சாரியோ ஆஃப் சாரியோ இல்லை மதுபாலா ஏதோ ஒன்று போட்டுட்டு வாங்க. இடங்களுக்கு ஏற்ற மாதிரி விளக்கா அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த நிறைய பேர் பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. யார் என்ன ட்ரெஸ் போடணும்னு சொல்லி அது அவங்க தனிப்பட்ட விருப்பம், அதை மற்றவங்க விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இப்போ இந்த விஷயம் தான் சோசியல் மீடியால பேசும் பொருளா மாதிரி இருக்கு. விஜய் கௌஷி கூறிய கருத்து சரியா, இல்லை உடை அணிவது முழுக்க தனிநபர் விருப்பமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.